மும்பை இந்தியன்ஸ்ல விளையாடுறத பத்தி இவரோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பார்க்கலாம். நான் மும்பை இந்தியன்ஸ்க்காக விளையாட போறதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஆக்ஷன்ல என்ன வேணாலும் நடக்கலாம், அது எதுவுமே நம்ம கையில இல்ல. இப்போ என்னோட ஃபோக்கஸ் எல்லாமே சையத் முஸ்தக் அலி என்டையர் டொமஸ்டிக் மேட்சஸ் எல்லாத்தையுமே நான் பிளே பண்ணணும் அண்ட் வரக்கூடிய ஐபிஎல் மேட்சஸ்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி டீம் இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகுறது தான் என்னோட ஃபுல் ஃபோக்கஸ்ன்னு சொல்லியிருக்காரு. மும்பை ஒரு நல்ல கிரேட் பிளேஸ் அண்ட் வான்கடே ஸ்டேடியமும் எனக்கு சூட் ஆகும். ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் வான்கடையில ஸ்விங் அண்ட் சீம் இருக்கும். இந்த ரெண்டையுமே பெர்ஃபெக்டா பண்றவர் தான் நம்மளோட தீபக் சஹர். இந்த ஆக்ஷனை நான் உன்னிப்பா கவனிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் மணி கிடையாது, எனக்கு கம்பேக் தேவைப்படுது. அதற்கான ரைட் டீமை நான் தேடிட்டு இருந்தேன். ஸோ மும்பை இந்தியன்ஸ்க்கு போறது எனக்கு ஹாப்பின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு இப்போ ஏஜ் 32 ஆகுது. நெக்ஸ்ட் 4 to 5 இயர்ஸ் என்னோட பீக் இயர்ஸ். ஸோ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற பிளேஸுக்கு நான் மூவ் பண்ணணும்னு நினைச்சேன். ஒரு பெரிய டீம்ல இருந்து இன்னொரு பெரிய டீமுக்கு போறது உண்மையிலே எனக்கு ஹாப்பியா இருக்குன்ட்டு அவரோட ஒப்பீனியன்ஸை கம்ப்ளீட்டா ஷேர் பண்ணியிருந்தாரு தீபக் சஹர்.